படம் போடணுமா சார், அந்த கில்லி போடுங்க சார் அப்படிங்கிறான். டாக்குமெண்ட்ரி படம் போன சொன்னோம் சார், இது போடுங்க சார், ஜெயிலர் போடுங்க சார் அப்படிங்கிறான். யோ, நான் வந்து டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கரியா, 30 வருஷம் ஆச்சு இப்போ டாக்குமெண்ட் எடுக்க ஆரம்பிச்சு. இப்போ நான் பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, அதில் வந்து ஏதோ ஒரு வகையான ஒரு ரொமான்டிக் ஃபீலிங் இருக்கு, எதையோ ஒன்று அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீலிங் இருக்கு. வேப்பேரி பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம், அங்கே வந்து ஒரு பீஃப் பிரியாணி ஃபேமஸ் இடம். அந்த இடம் வந்து அப்படி ஒரு இடம் இருக்குன்றது நிறைய பேர் தெரியாது. டிஜிட்டல் மீடியாவில் தான் வெளியே வந்துச்சு. வலதுசாரி தனமான நீங்கள் படம் எடுக்கணும்னா அதுக்கு ஃபண்ட் இருக்கு. மக்களை பற்றி யோசிக்கிற, மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுக்கிற மாதிரி பண்ணுறது அது ஃபண்ட் இல்லை. இந்தியாவுக்குள்ளே ஃபண்ட் இல்லை. என்ன செய்யணுமோ அதை செஞ்சது, விவாதத்தை எழுப்பிச்சு டைரெக்டான சில மாற்றங்கள் நடந்து கிரவுண்ட் லெவலில். படத்தில் காமிச்சப்பட்ட அந்த தெருவை வந்து மூடுனாங்க. பிடி பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஆவணப்படத்துறையில கவனிக்கத்தக்க ஒரு ஆளுமையை தான் பார்க்க வந்திருக்கோம். இப்போ வர 20க்கும் மேற்பட்ட ஆவணப்படங்கள் இயக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவருடைய சில படங்கள் வந்து சர்வதேச விருதுகளையும் பெற்றிருக்கு. இவர் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கர் மட்டும் கிடையாது, டீச்சர், ப்ரோக்ராமர், கியூரேட்டர் அண்ட் அன் ஆக்டிவிஸ்ட். ஹீ இஸ் நன் அதர் தென் ஆர்பி அமுதன் சார். அவர் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம். அங்க போலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், உங்களை ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ எடுக்க போறேன் அப்படின்னோடனே எனக்கு தோணுன கேள்வி வந்து, ஒய் டாக்குமெண்ட்ரி? இஸ் இட் அ வெப்பன் அகெயின்ஸ்ட் சோஷியல் இன்ஜஸ்டிஸ் ஆர் அ டாக்குமெண்ட் ஆஃப் சோஷியல் இன்ஜஸ்டிஸ்? அதாவது நான் வந்து சினிமா ரசிகர் தான். தமிழ் சினிமா பார்த்து தமிழ் சினிமாவில் ஒரு இயக்குனராக வரணும்னு தான் சின்ன வயசு வந்து ஆசை. அதுக்காக தான் படித்தேன். டெவலப்மெண்ட் கம்யூனிகேஷன் படித்தேன் மதுரை காமராஜர் மதுரையில். படிக்கிறப்ப தான் எனக்கு டாக்குமெண்ட்ரி பார்க்குற வாய்ப்பு கிடைச்சது. அது வரைக்கும் எனக்கு டாக்குமெண்ட்ரி பற்றின பெரிய அறிமுகம் இல்லை. அதை நான் பிஜி படிக்க வரைக்கும். இன்னமும் அதனால மாறலை. நிறையா மாணவர்களுக்கு காலேஜ் படிக்க வரைக்குமே வந்து மாறலை. எனக்கு அப்படி தான் கிடச்சிது. டாக்குமெண்ட்ரி பார்த்தோன்னே அது ஒரு வகையான இது வரைக்கும் நான் பார்த்த சினிமாவிலேருந்து அது முற்றிலும் வேறதாக இருக்குதுன்னு நான் பார்க்க முடியுது. குறிப்பாக வந்து அதில் வந்து ஒரு துணிச்சல் இருந்தது முதல்ல. அப்புறம் சமரசம் இல்லாமல் பேசுகிறதுன்னு ஒன்று இருக்குது. அப்புறம் வந்து நேரடியாக இருக்குது, டைரெக்டாக இருக்குது. அப்புறம் ரொம்ப எளிமையாக இருக்குது, முக்கியமானது. அப்புறம் வந்து அதில் என்ன ஒரு பொறுப்பு இருக்குது. ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமில் வந்து நல்ல ஆய்வு செஞ்சு பொறுமையாக ஆழமாக நிதானமாக எடுக்கிற ஒரு வடிவம்ன்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போது மைய நீரோட்ட சினிமாவுக்கு இருக்கிற ஒரு வணிக நெருக்கடி இது கிடையாது. வியாபாரம் பண்ணணும். நீங்கள் எந்த இயக்குனர்கிட்ட பேசி பார்த்தாலும் சொல்லுங்கள், எங்களால் இவ்வளோ தான் முடியுது, ஏன்னா இது வந்து வியாபாரங்க. என்ன தான் நம்ம வந்து நம்மளோட கலை வெளிப்பாடு பண்ணால் கூட அடிப்படையில் வந்து ஒருத்தர் பணம் போட்டிருக்காரு, அவருக்கு ரிட்டர்ன் வரணும் அப்படின்றது தான் எல்லா இயக்குனருமே சொல்லுவாங்க. அதனால் அவங்களுக்கு அதுதான் பிரதானமான ப்ரெஷர். குறைஞ்சபட்சம் நம்ம தமிழ் வணிக சினிமாவில் ஒரு பேரலல் சினிமான்னு இருந்தால் ஒருவேளை அது வேறு வந்து உங்களுக்கு வணிக நோக்கம் இல்லாமல் நல்ல படம் எடுக்கிற நோக்கம் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு வந்து ஒரு டாக்குமெண்ட்டில் அந்த ப்ரெஷர் இல்லை. முதல்ல அதை தான் நான் பார்த்தேன். அந்த ஃப்ரீடம் நான் ஃபீல் பண்ணினேன். எதை பற்றி வேணால் படம் பண்ணலான்ற ஒரு ஃப்ரீடம் எனக்கு கிடைச்சது. அப்புறம் வந்து ஒரு அரசியல் ஒரு பார்வையை வந்து நீங்கள் துணிச்சலாக வைக்க முடியுது. சுதந்திரம் அப்புறம் துணிச்சலாக வேலை செய்கிறது, இது ரெண்டுமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதாக இருக்குது. ஆனால் டாக்குமெண்ட்ரி நான் எடுக்க போனேன். அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, இது ஒரு பக்கம் ஃபில்ம் மேக்கிங்கில். இன்னொன்று என்னென்னா, அந்த ஃபில்மை எடுக்கிற டாக்குமெண்ட்ரி எடுக்கிறாரு, அவர் என்ன பண்ணுவார் அந்த படத்தை வச்சு அப்படின்னு கேள்வி வருது. அப்போ தான் அதனோட இன்னொரு அந்த பரிணாமம் வந்து எனக்கு ரொம்ப ஆர்வத்தை தூண்டுச்சு. அதாவது நீங்கள் வந்து ஒரு மைய நீரோட்ட சினிமாவில் வந்து நீங்கள் ஒரு படம் எடுப்பீங்க, முதலீடு பண்ணுறதுலேருந்து வியாபாரம் பண்ணுற வரைக்கும் பெரிய நெட்வொர்க் இருக்குது. ஆனால் டாக்குமெண்ட்ரி அப்படி கிடையாது. ஃபில்ம் மேக்கர் எல்லாமே செய்யணுன்றது இன்னும் எனக்கு வந்து எனக்கு ரொம்ப இன்னும் ஃபேசினேட்டிங்காக இருந்தது. அதில் ஒரு வகையான ஒரு ரொமான்டிக்
ஒரு ஃபீலிங் இருந்தது. துணிச்சலாக நம்ம வந்து சில விஷயங்கள் நம்மளே செய்கிறது இருக்குல்ல, நம்மளே பணம் உருவாக்கி நம்மளே படத்தை தேர்ந்தெடுத்து நம்மளே படம் எடுத்து நம்மளே திரையிடுறது அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுதான் எனக்கு ரொம்ப ஃபேசினேட்டிங்காக பட்டது. டாக்குமெண்ட்ரி ஃபில்மை வந்து தியேட்டரில் போட மாட்டாங்க, டிவியில் போட மாட்டாங்க. இப்போ தான் யூடியூப் சேனல் வந்துச்சு. நாங்கள் எடுக்க ஆரம்பிச்சப்பலாம் யூடியூப் சேனல் கிடையாது. 2000க்கு மேலே தான் யூடியூப் சேனல் வந்தது. அது கூட 300 MB தான் நம்ம போட முடியும் ஒரு காலத்தில், அதிகபட்சம் ஒரு ஃபைல். 1997ல உங்க ஃபர்ஸ்ட் ஃபிலிம் எடுத்திருந்தீங்க. படத்தை எடுக்கிறோம், எப்படி அது எங்க திரையிடுறது அப்படின்னு வர்றது. அந்த திரையிடலில் இருக்கிற ஒரு புதுமை, அதாவது நீங்களே தான் போய் உங்கள் படத்தை திரையிடணும், அல்லது உங்களை மாதிரி இன்னொரு ஃபேஷனேட்டான ஒரு ஆள், இன்னொருத்தர் பேஷனேட்டாக ஒரு ஒர்க் பண்ணுறாரு பாருங்க, அவரை உங்களை மாதிரியே உங்கள் படத்தை அவர் திரையிடுறாரு. அப்படிப்பட்ட ஆளோட நம்ம வந்து சேர்ந்து வேலை செய்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்குது நமக்கு. அப்போ நீங்கள் இந்த 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 கலெக்டிவ் எஃபர்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. படம் எடுக்கிறது ரொம்ப புதுமையாக இருந்தால் கூட அந்த படத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு புதுமை இன்னும் பிரமாதமாக இருக்குது. இப்போ நான் வந்து ரெட்ரோஸ்பெக்டிவாக பார்க்குறப்ப, முன்னாடி நான் வேறு என்ன சொல்லியிருக்கலாம், ஆனால் இப்போ நான் எனக்கு ஒரு 30 வருஷம் ஆச்சு இப்போ டாக்குமெண்ட் எடுக்க ஆரம்பிச்சு. இப்போ நான் பார்க்குறப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, அதில் வந்து ஏதோ ஒரு வகையான ஒரு ரொமான்டிக் ஃபீலிங் இருக்குது, எதையோ ஒன்று அச்சீவ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீலிங் இருக்குது அதில். அதுதான் நமக்கு வந்து எனக்கு இதை என்னை இழுத்தது காரணம்னு சொல்லுவேன். 1996ல வந்து மறுபக்கம் அப்படின்ற அமைப்பை மதுரையில் உருவாக்கி ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு வரீங்க. இந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம், ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு வரீங்க. இந்த 28 வருஷத்தில் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து என்ன ரிஃப்ளெக்ஷன் பார்த்துருக்கீங்க சார்? கடந்த 28 இல்லை 30 வருஷத்தில் நாங்கள் 94ல் வந்து வேலை பார்க்குறோம், ஸ்க்ரீனிங் ஆரம்பித்தோம். 96ல் மறுபக்கம் தொடங்கணும். ஸோ 30ஆவது வருஷம் வச்சுக்கலேன். அப்போது நமக்கு பெர்ஸ்பெக்டிவ் மாறிட்டே இருக்குது. ஆரம்பத்தில் நம்ம வந்து உண்மையை வெளிப்படுத்தணும்னு நினச்சிரோம், அதுக்கப்புறம் இல்லை அனுபவத்தை கொடுக்கணும்னு நினச்சோம் ஒரு ஃபெஸ்டிவல் ஸ்க்ரீனிங்கில். இப்போ நான் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு ஃபிலிம் ஸ்க்ரீனிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு பண்பாட்டு கூடுகை, கல்ச்சுரல் கேதரிங், சரிங்களா? அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் உங்கள் ஜாதி, உங்கள் வேலை, உங்கள் தெரு, உங்கள் கிராமம், உங்கள் ஊர், இதுக்கு வெளியில் இருக்கிற ஆட்களோட நீங்கள் உட்காந்து படம் பார்க்குறீங்க முதல்ல. அப்போது நீங்கள் ஒரு நல்ல ஒரு டெமோக்ராட்டிக்கான ஆள் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. உங்களுக்கு சம்மந்தமில்ல ஆளோட உட்காந்து நீங்கள் படம் பார்க்குறீங்க, பேசுகிறீங்க, விவாதிக்கிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறீங்க, சண்டை போடுறீங்க, எதுவும் நடக்குது. ஸோ அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போது நான் பார்க்குறேன் ஒரு ஃபிலிம் ஸ்க்ரீனிங்கில் என்னோட பார்வை மாறி இருக்கு. முதல்ல இந்தியா மாதிரியான ஒரு சாதிய சமூகத்தில், இந்தியா மாதிரியான பிரிவினை இருக்கிற சமூகத்தில், இந்த மாதிரியான ஒரு மத நெருக்கடிகள் உள்ள சமூகத்தில் இப்படி வந்து எல்லாரும் உட்காந்து படம் பார்க்குறது, பேசிக்கிறது, ஃபிசிக்கலாக உட்காந்து பார்க்குறது, இப்போ படம் பார்க்குறவன்னு அபூர்வம் இல்லை. இப்போ யூடியூப்பில் பார்க்கலாம், ஃபோனில் பார்க்கலாம், கம்ப்யூட்டரில் பார்க்கலாம், ஸ்மார்ட் டிவி வந்துருச்சு. அதெல்லாம் இப்போ ரொம்ப பர்சனல் வியூவிங்னு ஒரு விஷயம் வந்துருச்சு. இப்போ இதனால என்னாச்சுன்னா, எனக்கு வந்து இப்போது என்னோட 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை நான் பார்க்குறது வந்து அந்த கேதரிங்கே எனக்கு முக்கியமாகப்படுது. எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்து படம் காமனாக எல்லாரும் படம் பார்க்க, அதில் பேசுறது, ஒன்றா சிந்திக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம வந்து அது நட்பு கண்டினியூ ஆகுறது, கண்டினியூ ஆகாது, அது பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு அதுதான் இப்போ வந்து ஆனால் அதுக்கான வரவேற்பு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது நான் பார்த்த வரைக்கும். ஓகே சார், இப்போ வந்து மறுபக்கம் அப்படின்னு பேர் வச்சு எப்போதும் இடது பக்கம் இருப்பதற்கான காரணம் என்ன சார்? நம்ம உலக அரசியல் லெஃப்ட் ரைட்னு பிரித்தோம்னா, மையம் லெஃப்ட் ரைட்னு பிரித்தோம்னா, லெஃப்ட்ன்றது வந்து என்ன சொல்லணும்னா வந்து ஒரு பாகுபாடுகளுக்கு எதிரானது, அல்லது சமத்துவமின்மைக்கு எதிரானது, அல்லது வந்து எல்லோரும் சமம், எல்லோருக்கும் சமமான வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும், சமமாக நடத்தப்பட வேண்டும் அப்படின்றதான் பொதுவான ஒரு இடது. வலதுன்றது வந்து இது அப்படி தான் இருக்கும், ஏற்றதால் அப்படி தான் இருக்கும், பாகுபாடு இருக்க தான் செய்யும், எல்லோரும் சமம் கிடையாதுன்னு தியரிட்டிக்கலாக சொல்கிற குரூப்பு ரைட்டு. அதனால் நீங்கள் வந்து கட்சி சார்ந்துலாம் இல்லை, கட்சிக்கு வெளியில் பொதுவாக நம்ம மக்கள் வந்து இடதுசாரி தன்மை கொண்டவங்க தான் யாருமே. அதனால் நானும் வந்து சாதாரண ஆள் தானே. நம்ம வந்து ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அதனோட என்ன பிரச்சனையை பார்த்து அதில் நல்லது கெட்டதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு அது அனலைஸ் பண்ணி அதை பகுப்பாய்வு செஞ்சு ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது. அதுதான் எங்களுக்கு காரணம். ஒரு லெஃப்ட்ன்றது அதுதான், நாட் அ பார்ட்டி, மைண்டு தான் அது. அதனாலே எங்கள் மறுபக்கம்ன்ற அமைப்பு வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா ஒன்று சொல்லுது, அது மட்டுமே உண்மை இல்லை, அதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு. அந்த பக்கத்தை நம்ம வந்து வெளிக்கொண்டு வரணும். அந்த பக்கம் வந்து வெளியே தெரியாததாக இருக்கும், ஆபத்தானதாக இருக்கும், மர்மமானதாக கூட இருக்கும், அல்லது நெகிழ்ச்சியானதாக இருக்கும், அன்பை மக்களை இணைக்கிறதா கூட இருக்கலாம். அது வன்முறையை தூண்டணும்னு அவசியம் இல்லை. ஒரு உண்மை வந்து பல பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கலாம்.
அல்லது உங்களுக்கு நல்ல ஒரு பார்வை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம். அந்த பார்வையை நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே சண்டை வராது. பார்வையை கொடுக்காம இருக்கிறதா இங்கே பிரச்சனை. அந்த பெர்ஸ்பெக்டிவை கொடுக்க முயற்சி பண்ணுறோம் நாங்கள். அதனால தான் நாங்கள் மறுபக்கன்ற அமைப்பு ஆரம்பித்தோம். ஒரு ஆவணப்பட இயக்குனருக்கு உண்மையை மக்கள் கிட்ட கொண்டு சேர்க்கறதுல என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு சார்? முதல்ல வந்து எது உண்மைன்றது நமக்கு தெரியணும். கரெக்ட். சரிதா உங்களுக்கு? நீங்கள் வந்து எங்கள் சித்தப்பா அப்படி சொன்னார், எங்கள் அத்தை அப்படி சொல்லிச்சு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது உண்மை கிடையாது. முதல்ல வந்து அது படிக்கணும். படித்து ஒரு விஷயத்தை பற்றி பலர் பலவிதமான விஷயங்களை செஞ்சுருக்காங்க, ஆய்வு பண்ணியிருக்காங்க. அதுக்கான தரவுகளை நம்ம வந்து கலெக்ட் பண்ணணும். ஒரு நிலைப்பாடை நம்ம எடுக்கணும். அல்லது உங்கள் நிலைப்பாடு தான் கரெக்டுன்னு நம்ம ரொம்ப கடுமையாக உறுதியாக இருக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் நெகிழ்வுத்தன்மையோட மற்ற சிந்தனைகளையும் ஏற்றுக்கிறக்கூடிய ஒரு நெகிழ்வுத்தன்மையோடு இருந்து அந்த ப்ராட் மைண்டோடு இருக்கணும். ஆனால் அடிப்படை ஆய்வு பண்ணணும் கண்டிப்பாக. இப்போ அதுதான் முதல் பிரச்சனை. டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கருக்கான நான் பிரச்சனை பண்ணி சவால்னு சொல்லுவேன். ஒவ்வொரு டாக்குமெண்ட்ரி ஃபில்மும் ஒரு PhD தீசிஸ் மாதிரி. சூப்பர். அதுக்கு எவ்வளோ படிக்கணும் நீங்கள்? எஸ் சார். அது மாதிரி தான் நீங்கள் படிக்கணும், ஆய்வு செய்யணும். ஒரே துறையில் நீங்கள் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் இருந்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து வாய்ச்சிக்கிட்டே இருக்கிறதும் தொடர்ந்து நிறையா படங்கள் பார்க்குறது மூலமாக உங்களோட ஆய்வு வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஆழமானதாக இருக்கும். 20-30 வருஷம் நீங்கள் தொடர்ந்து ஒரு வேலையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். குறைஞ்சபட்சம் அந்த அனுபவம் நீங்கள் வளர்க்கணும். ஸோ முதல்ல நமக்கு வந்து ஒரு எது உண்மை அப்படின்றத பற்றினா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம வளர்த்துக்கணும். அது யாராவது இருக்கலாம். அது ஒரு பத்திரிகையாளர் இருக்கலாம், அது ஒரு எழுத்தாளர் இருக்கலாம், அல்லது ஃபில்ம் மேக்கராக இருக்கலாம். அவருக்கு வந்து முதல்ல வந்து எது உண்மைன்னு சொல்லணும். அதுதான் முதல் சவால், படிக்கிறது. ரெண்டாவது வந்து படத்துக்கான நிதி, அது முக்கியமானது. ஒவ்வொரு ஃபில்ம் மேக்கரும் ஒவ்வொரு விதமான மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன்னா, நான் வந்து இப்போ என்ன மாதிரி நிறைய பேர் நான் வந்து 90s ஆரம்பித்ததுனால நான் சில பேரோட முறைகளை நான் ஃபாலோ பண்ணேன். உதாரணமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் வந்து ஆனந்த் பட்டோர்கர்னு ஒரு ஃபில்ம் மேக்கர். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவர் வந்து அவரே கேமரா பண்ணுறாரு, அவரே சவுண்டு பண்ணுறாரு, அவரே எடிட் பண்ணுறாரு, அவரே ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாரு, அவரே ஃபெஸ்டிவல்ஸ் படம் ஸ்க்ரீன் பண்ணுறாரு. ஒன் மேன் டீமாக ஒர்க் பண்ணுறாரு அவர். அதில் வந்து எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு அந்த சிந்தனை. அப்போ அது மாதிரி சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி அவங்ககிட்ட எக்யூப்மெண்ட் இருக்கும், அவங்களே செல்ஃப் ரிலையண்ட்டாக இருப்பாங்க, அவங்களே படம் எடுப்பாங்க. அது ஒரு முறை. சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நண்பர்கள்ட்ட இருந்து பணம் கலெக்ட் பண்ணி அது ஒரு படம் இருக்குது. அப்புறம் ஃபண்டிங் சோர்ஸஸ் இருக்குது, இன்டர்நேஷ்னலாக இந்தியாவில் ஃபண்டிங் சோர்ஸஸ் இருக்குது. அதை நோக்கி நம்ம வந்து பண்ணுவாங்க. அதில் ஒரு பெரிய சிக்கல், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபண்டிங் சோர்ஸே இல்லை. இருந்த கொஞ்சம் சோர்ஸ் எல்லாம் வந்து ஒன்றிய அரசாங்கத்தில் ஆட்சிகள்லாம் வந்து நல்லாவே கட் பண்ணிட்டாங்க. நிதி நிறுவனங்கள், தொண்டு நிறுவனங்கள், இது மாதிரி நிறைய தலைப்புகள் அவங்க படம் எடுப்பாங்க. அது எல்லாமே மூடியாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து வலதுசாரித்தனமான நீங்கள் படம் எடுக்கணும்னா அதுக்கு ஃபண்ட் இருக்குது. மக்களை பற்றி யோசிக்கிற, மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூ எடுக்கிற மாதிரி பண்ணுறது அது ஃபண்டு இல்லை. இந்தியாவுக்குள்ளே ஃபண்டு இல்லை, ரொம்ப குறைவாக இருக்குது. அப்போது நம்ம வந்து புதிய முயற்சி செய்ய வேண்டியிருக்கு. இன்டர்நேஷ்னல் லெவலில் ஃபண்டிங் இருக்குது, ஆனால் அது என்னென்னா அது அவங்களுக்கான படமாக இருக்குது. இப்போ நீங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்து ஒரு படம் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு படத்தை எனக்கு காசு கொடுத்து இவ்வளோ காசு கொடுத்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான தலைப்பில் படம் எடுங்க, அல்லது இந்த தலைப்பில் படம் எடுங்க நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணுமோ அதை எனக்கு சொல்லுவீங்கண்ணே. ஆமாம். ஆனால் நீங்கள் பணம் கொடுக்குறாள். அப்போது நீங்கள் எப்படி இந்த விஷயத்தை பார்க்க விரும்புகிறீங்களோ, நான் சொல்கிறது நாட் ஓன்லி கண்டென்ட், அந்த ஸ்டைலே இப்படி தாங்க இருக்கும். யூரோப்பில் மக்கள் இப்படி தாங்க படம் பார்ப்பாங்க, அமெரிக்காவில் இப்படி தாங்க படம் பார்ப்பாங்க, இந்தியாவில் மாதிரி கிடையாதுங்க, இவங்க வேற மாதிரி பார்ப்பாங்க, அது மாதிரி படம் எடுங்கன்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்லி நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். அதில் ஒன்றும் பெரிய ஒரு ஆணவனம் நமக்கு இல்லை. ஆனால் படம் நம்ம படம் இல்லை, அது வேற ஆளுக்கான படம் அது. ஸோ அது மாதிரி பண நெருக்கடின்றது முக்கியமான பிரச்சனை. உள்ளூருக்குள்ள ஃபண்டிங்கிறது இன்னும் இல்லை. அதை கவர்மெண்ட்லாம் ஃபண்ட் பண்ணணும். இப்போது நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்லாம் ஃபண்ட் பண்ணணும். டாக்குமெண்ட்ரி ரொம்ப முக்கியம், அதனால் ஃபண்டிங் ஒரு முக்கியமான பிரச்சனை. அப்புறம் ஃபில்ம் ஸ்க்ரீனிங்ஸ் எங்கெல்லாம் ஸ்க்ரீன் பண்ணுறது, அதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்னன்னா இல்லை. நாங்களே தான் நம்ம 30 ஆண்டுகளாக நான் ஒர்க் பண்ணுறேன்னா, நான் என் 30 ஆண்டுகள் அடிக்கோட்டிகிட்டே காமிச்சு திரும்ப சொல்கிறேன். எனக்கு காரணம் என்ன, அவ்வளோ தூரம் உழைச்சா கூட இடங்கள் வந்து கிடைக்கிறது இல்லை. கல்லூரிகளில் கிடைக்கிது, பல்கலைக்கழகங்களில் கிடைக்கிது, அதை தாண்டி பெரிய அரங்கங்கள் வந்து இல்லை, இன்னும் இல்லை. கேரளா நம்ம சொல்லி தான் ஆகணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒவ்வொரு மாவட்ட தலைநகரத்துலையும் மாநில அரசாங்கமே ஒரு அரங்கு வச்சிருக்கு, ஒரு திரையரங்கு வச்சிருக்கு. ஆனா நம்ம இது தமிழ்நாட்டுல அந்த பண்பாடு வந்து இன்னும் உருவாகுது. அரசாங்கம் வந்து காரணம் என்னவா சார்? இல்ல அதுதான் நமக்கு வந்து இந்த ஆவணப்படம் பத்தி நமக்கு அக்கறை இல்லை. அப்புறம் நமக்கு வந்து கதையில ரொம்ப மோகம் இருக்கு,
ஃபிக்ஷன் ஒரு பயங்கரமாக அது வந்து நமக்கு வந்து நம்ம கதை சொல்லி சமூகம் நமக்கு ஆக்சுவலாக ஃபிக்ஷனில் பயங்கரமான மோகம் நமக்கு இருக்குது. அதனால் அதனோட ப்ரீ ஆக்குபேஷன் நமக்கு இருக்குது. ஃபிக்ஷனை தாண்டி வெளியில் ஒரு ஆய்வு நான் ஃபிக்ஷன் ரைட்டிங்கே ரொம்ப கம்மி தான் தமிழில். அப்போ நான் ஃபிக்ஷன் ஃபில்ம் மேக்கிங் கம்மியாக தான் இருக்கும். நான் சொல்கிறது எழுத்து உலகம்ன்றது தமிழில் நல்லா ஸ்ட்ராங்காக வளர்ந்துருக்கு, இலக்கிய உலகம்ன்றது வளர்ந்துருக்கு. ஆனால் அதிலே வந்து ஃபிக்ஷன் தான் அதிகம், நான் ஃபிக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ அங்கேயே வந்து நான் ஃபிக்ஷனுக்கு நம்மகிட்ட மக்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பு இல்லை. சமூகமாகவே நம்மகிட்ட வந்து சிக்கல் இருக்குது. நம்ம வந்து அதை தான் சொன்னேன், நம்ம வந்து ஒரு தரவுகளை தேடி கண்டுபிடிச்சி படிக்கிறதுன்றது தாண்டி கதையில் தான் நமக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது. ஒரு படம் போடணுமா சார், அந்த கில்லி போடுங்க சார் அப்படிங்கிறான். டாக்குமெண்ட்ரி படம் போன சொன்னான் சார், இது போடுங்க சார், ஜெயிலர் போடுங்க சார் அப்படிங்கிறான். நான் வந்து டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கரியா? அப்போ அதை எப்படி சார் அவேர்னஸ் நம்ம கொண்டு வருது? அதுதான் அதுக்கு வந்து என்ன பண்ணோம்னா, நான் இப்போ எங்களை மாதிரி ஆளுக்கு கன்சிஸ்டண்ட்டாக வேலை செய்கிறோம். இது மாதிரி நிறைய மக்கள், நிறைய அமைப்புகள் வரணும். இங்கே இருக்கிற இடதுசாரி அமைப்புகள், திராவிட அமைப்புகள், பண்பாட்டு அமைப்புகள், தமிழ் தேசிய அமைப்புகள், மற்ற அமைப்புகள்லாம் வந்து இந்த மாதிரி ஆவணப்படங்களை எடுக்கிறது, திரையிடுறது, அவங்களோட நிகழ்ச்சிகளை ஒரு அங்கமாக வச்சுக்கிறது. தொழிற்சங்கங்கள், இப்போ தொழிற்சங்கம்னா ஒரு தொழிற்சங்கத்தோட மாநாடு நடக்குது, ஒரு பயிலரங்கு நடக்குது, 3 நாள் நடத்துகிறாங்க, 3 நாளும் பேசுகிறாங்க. தப்பு கிடையாது, பேசுகிறது தான். அதுக்கு நடுவில் படமும் போடுங்க. இலக்கிய கூட நடக்குது, 3 நாளும் பேசுகிறாங்க, 2 நாளும் பேசுகிறாங்க. பேச்சு தான் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு நடுவுக்குள்ள வந்து ஒரு அமர்வு வந்து நீங்கள் 3 அமர்வு வச்சுருக்கீங்கன்னா அதில் ஒரு அமர்வு டாக்குமெண்ட்ரி போடுங்க. இப்போ சென்னையில் நான் சொல்லியிருந்தேன், தமிழ்நாடு அரசாங்கம் நடத்தின இலக்கிய திருவிழா நடந்தது இங்கே அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் போன வருஷம் நடந்தது. இப்போ இந்த வருஷம் மாநில முழுக்க நடத்துனாங்க. எல்லாம் பேச்சு தான். இலக்கிய திருவிழா நடத்துகிறாங்க, பேசுகிறாங்க. அதுக்கு நடுவுக்குள்ள ஃபிலிம் ஸ்க்ரீனிங் பண்ணுங்கள். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் நடத்துகிற மீட்டிங் ஹாலில் ஒரு ப்ரொஜெக்டர், ஆம்பிளிஃபையர் ஸ்பீக்கர் வச்சு படம் போடலாம்ல, ஒரு 2 படமாக போடலாம்ல. அது வரவே மாட்டேங்குது. அதுதான் முக்கியமானது. நீங்கள் உங்களுக்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்குது, நீங்கள் அதுக்குன்னு தனியாக செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் ஏற்கனவே நடத்துகிற நிகழ்ச்சிகளில் இதை வந்து ஒரு முக்கியமான ஏன்னா நானே பார்க்குறேன், கண்ணு முன்னாடி பார்க்குறேன். நான் ஒரு யூனிவர்சிட்டிக்கு போகிறேன், அங்கே ஒரு படம் போடுறேன். அந்த படம் போட்ட பிறகு முடிச்ச பிறகு அந்த பேரரசு சொல்கிறாங்க, சார் நாங்கள் 3 நாள் சொல்லித்தர வேண்டிய விஷயத்த ஒரு படம் சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நம்ம முன்னாடியே இருக்குது, நம்ம முன்னாடியே படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. ஒருத்தன் உழைச்சி, ஒரு ஆளு ஆணோ பெண்ணோ உழைச்சி உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை பயன்படுத்த மறுக்கிறது இருக்குல்ல, அப்போ நீங்கள் உங்கள்கிட்ட தான் உங்களோட சிக்கல் இருக்குது. நீங்கள் உங்கள் இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறீங்களா? என்னதான் வந்து சொல்லிடுவாங்கன்னு பயப்படுறீங்களா? நீங்கள் நான் தான் மேதன்னு நான் வந்து என்னையே பறைசாட்டுறதுன்னு இருக்கேன், வெளியிலேருந்து ஆளை விடாமல் இருக்கீங்களா? என்ன பிரச்சனைன்னு தெரியல. இப்போ இங்கே இருக்கிற ஏற்கனவே இருக்கிற அமைப்புகள் ஆவணப்படங்களை அவங்களோட ப்ரோக்ராமில் ஒரு பகுதியை சேர்த்துக்கணும். ஸ்கூல்ஸில் கூட ஸ்கூல்லேருந்தே சொல்கிறேன், ஸ்கூல்லேருந்தே நான் ஸ்கூலு காலேஜஸ்ஸு எல்லா இடத்துலையுமே. அப்புறம் வெளியே நான் சொல்கிறேன், வெளியே பண்பாட்டு அமைப்புகள், அரசியல் அமைப்புகள், இவங்க எல்லாருமே வந்து ஒரு ப்ரோக்ராம் வச்சுக்கணும். இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் வந்து நிறைய எல்லா பள்ளிகளையும் படம் திரையிடுறாங்க, அதுலேயும் டாக்குமெண்ட்ரியும் படம் ஸ்க்ரீன் பண்ணலாம். அது ரொம்ப நல்லதாக இருக்கும். அது வந்து அவங்க பண்ணால் போய் சேரும் எல்லாத்துக்கும். அதான் நான் சொல்லுவேன். ஷிட் டாலர் சிட்டி இந்த மாதிரியான படங்கள் எடுக்கப்பட்டதற்கான காரணம் என்ன சார்? வாட் ஃபோர்ஸ் யூ டு டூ தட்? நான் வந்து ஒரு 90களில் நான் வந்து யூனிவர்சிட்டி முடித்து டாக்குமெண்ட்ரி எடுக்க வரேன். 92 வந்து அம்பேத்கரோட 100வது பிறந்தநாள் விழா நடக்குது. தமிழ்நாட்டில் ஒரு தலித் அரசியல், ஒரு தலித் இலக்கியம், தலித் கலைகள் நடந்த மதுரையில் இது மாதிரி வந்து ஒரு தலித் அரசியல் பற்றின ஒரு விழிப்புணர்வு உண்டாக்குன ஒரு முக்கியமான டெக்கேட் அது 90கள். அதில் நான் படித்து வளர்ந்து வந்த காலம். அப்போ எனக்கு அது ரொம்ப என்னை இன்ஸ்பயர் பண்ணிச்சு அந்த அரசியல். இது வந்து ரொம்ப முக்கியமான அரசியல் இவங்க பேசுகிறாங்க, நம்ம இதில் நம்ம வந்து ஆர்வம் எனக்கு ஏற்பட்டது. அவங்களோட சேர்ந்துக்கணும், நம்மளோட பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. அது சரியோ தப்போ, நான் யார் வேணால் இருக்கலாம், எனக்கு என்னோடய பின்னணி எது வேணால் இருக்கலாம். ஆனால் நான் வந்து ஒரு சமூக அக்கறை கொண்ட ஒரு மனிதராக, மாணவராக இருக்க சமயத்தில் எனக்கு அந்த அரசியல் ரொம்ப பாமாவோட எழுத்துலாம் வந்தது. அப்போ நிரப்பிரிகையின் பத்திரிக்கை வந்தது பாண்டிச்சேரியிலேருந்து. இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. அதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு என்ன தோணுதுன்னா, நம்ம வந்து இதனோடு நம்ம இணைச்சிக்கணும்னு ஒரு உந்துதல் வருது. அதே மாதிரி தமிழ்நாட்டில் அந்த பீரியடில் நிறைய தலித் மக்கள் மீதான அரசியல் தாக்குதல் நடந்தது. மேலவலு படுகொலை, குண்டுப்பட்டி நடந்த தாக்குதல், அப்புறம் திருநெல்வேலியில் நடந்த அரசியல் படுகொலை, இது மாதிரி நிறைய வன்முறையும் நடந்தது. அந்த ஒரு பீரியட் வந்து ரொம்ப ஒரு சேர்னிங் பீரியட்னு வச்சுங்களேன். அரசியல் நிறைய விவாதங்கள் நடந்துகிட்டு இருந்த ஒரு பீரியட். அதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு இல்லாமல்
எல்லோரும் கலந்துக்கிட்டு பேசின ஒரு விஷயமா இருக்குது. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப என்னை வந்து அஃபெக்ட் பண்ணிச்சு. பாசிட்டிவாக நான் சொல்கிறேன், இதுதான் சரியான விஷயத்தை நம்ம செய்யணும், இதோட நம்ம சேர்ந்து செய்யணும்னு எனக்கு தோன்றப்ப அதனுடைய வெளிப்பாடு தான் நான் ஒரு 3 படம் பண்ணேன். தலித் மக்கள் வாழ்க்கையே எனக்கு தெரிஞ்ச வகையில், ஓகே சார். அது சரியாக தப்பாக இருக்கலாம். ஆ. அதில் வந்து நம்ம வந்து விமர்சனத்தில் நம்ம ஏற்க தயாராக இருக்கணும். நீ யார், இது ஏன் செய்கிற கேட்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் எனக்கு தெரிஞ்ச நான் அப்போ ஒரு மிட்-20s இருந்த சமயத்தான். அப்போ நான் வந்து ஒரு தீன்ற ஒரு படம், அப்புறம் மயான குறிப்புகள்னு ஒரு படம், மயானத்தை வேலை செய்கிறவங்க, செருப்பு ஒரு படம், செருப்பு தொழிலாளர்கள் பற்றின படம், 3 படம் நான் எடுத்தேன். 2006 வரைக்கும் ஒரு 10 ஆண்டுகள் 3 படம் எடுத்தேன். இந்த 3 படங்கள் மூலமாக என்னோட அக்கறையை நான் வந்து வெளிப்படுத்தினேன். சாலிடாரிட்டியான தோழமை உணர்வை நான் வந்து வெளிப்படுத்தினேன். இங்கே இருக்கிற தலித் அமைப்புகளோட இயக்கங்களோட நம்ம வந்து என்னை இணைச்சிக்கிறதுக்காக நான் உண்டாக்குன விஷயம். இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய சமூக நீதி ஒரு பூமி இது. பெரியார் வேலை செஞ்ச இடம். இங்கே நம்ம வந்து சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக நம்ம பேசுகிறது தான் சரியாக இருக்க முடியும். சாதிய ஏற்றத்தாழ்வுகளை நம்ம ஏற்றுக்க முடியாது, அதை நம்ம எதிர்த்து தான் ஆகணும். அந்த மாதிரியான சூழலில் நான் வந்து என்னோட பங்காக அந்த 3 படங்கள் எடுத்தேன். அதுதான் எடுத்துக்கிற காரணம். அந்த படங்கள் வந்து அது வரைக்கும் தமிழில் அந்த மாதிரி இமேஜஸ் வரல. பி மாதிரியான ஒரு படம் வந்து அதுக்கு முன்னாடி தமிழில் அந்த மாதிரி இமேஜஸ் இல்லை. தமிழ் டாக்குமெண்டரி பரவலாக எல்லா அமைப்புகளும் எல்லா இயக்கங்களும் நான் குறிப்பிட்ட எல்லா அமைப்புகளுமே வந்து எனக்கு தெரிஞ்சும் எனக்கு தெரியாமலும் நிறைய சிடிகள் வந்து சர்க்குலேட் ஆகி நிறைய படங்கள் வந்து நிறைய இடங்களை திரையிட்டாங்க படத்தை. நல்ல ஒரு பெரிய விவாதத்தை வந்து ஏற்படுத்துச்சு அந்த படம். ஒரு டாக்குமெண்ட்ரியாக என்ன செய்யணுமோ அதை செஞ்சுது, விவாதத்தை எழுப்பிச்சு. அப்புறம் அதில் வந்து அதுக்கான டைரெக்டான சில மாற்றங்கள் அந்த கிரவுண்ட் லெவலில் அந்த படத்தில் காமிச்சப்பட்ட அந்த தெருவை வந்து இந்த மூடுனாங்க. படத்துக்கு வந்த பிறகு அந்த அம்மா வேலை செஞ்ச மாரியம்மாவை அங்கேருந்து ஷிஃப்ட் பண்ணி வேறு இடத்துக்கு போட்டாங்க. படத்தினால தான் நடந்தது. படத்தினால நம்ம வேலை செய்கிறப்ப கூட அந்த ஐடி கார்டு போட்டு தான் எனக்கு போட சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போடுவாங்க. அதனால் அந்த படம் வந்த பிறகு நேரடியாகவும் அந்த மாற்றம் வந்தது. சமூகத்துலேயும் நிறைய விவாதம் நடந்தது. இன்னும் வரைக்கும் அது வந்து எங்கே திரையிட்டாலும் நல்ல ஒரு விவாதம், ஒரு 2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுறதுக்கான அதில் வந்து ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. நமக்கு தெரிஞ்சது தெரியாது, புரிஞ்சது புரியாது எல்லாம் பேசுகிறாங்க. ஆளுக்கு ஒரே சண்டையாக இருக்குது. அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குங்க. அப்படி தான் நான் படம் எடுத்தேன். இப்போ வந்து மொபைல் ஃபோன் ஃபிலிம் மேக்கிங் பற்றி ஒர்க் ஷாப்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் சார்? என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மொபைல் ஃபோனும் ஒரு மினி டிவி ஸ்டேஷன். ஓகே, அதில் ஷூட்டிங், எடிட்டிங், கலர் கரெக்ஷன், சப்டைட்டில், சவுண்டு கரெக்ஷன், அப்புறம் ரெண்டர் பண்ணி அவுட் எடுத்து ப்ராட்காஸ்டே பண்ணலாம். இப்போ மொபைல் ஃபோனில் யாருமே தேவையில்லை. நீங்கள் பொருளை இப்படி உட்காந்துட்டு இந்த இடத்த அப்படியே எடுத்து இங்கேயே ஷூட் பண்ணி இங்கேயே எடிட் பண்ணி அப்படியே நான் யூடியூப்ல போட்டுருவேன். அந்த ரிசல்ட் நீங்கள் எங்கேயாவது பார்த்து சந்தோஷப்பட்டதுண்டா? கண்டிப்பாக. அதாவது இது வந்து ஒரு புதிய வடிவம், ஒரு முக்கியமான விஷயங்க. 10 பேர் பார்க்குற அளவுக்கு அதில் சரக்கு இருக்கணுங்க. அப்போ எடுக்கணுன்றது வேற ஃபில்மு. மொபைல் ஃபோன் ஃபில்ம் என்னென்னா ஆர்டினரினஸ், அதாவது சாதாரண விஷயங்கள் இருக்குல்ல, அதுலேயுமே வந்து ஒரு அழகு இருக்குது. சூப்பர். என்ன, அதில் ஒரு செய்தி இருக்குது, அதில் ஒரு அனுபவம் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அன்றாட வாழ்க்கையோட வேகத்தில் கவனிக்கிறது இல்லை. நமக்கு நேரமும் இல்லை, பக்குவம் இல்லை பார்க்குறதுக்கு. அதுக்கு படிப்பு இல்லை, பயிற்சி இல்லை. இப்போ மொபைல் ஃபோன் ஃபில்ம் மேக்கிங் என்ன செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன்னா, ஒரு பெரிய எதையா புரட்டி போடுற கதை இல்லாமல் அவசியம் இல்லை. சாதாரண விஷயங்களை படம் எடுக்கிறன்ற ஒரு விஷயத்த நான் எடுக்கிறதுக்கான அது வந்து அனுபவத்துக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்கேன். அப்போது எல்லோரும் ஹீரோ ஆக முடியும். எல்லா கதையிலையுமே ஒரு ஹீரோயிசம் இருக்குது. எல்லா சாதாரண விஷயங்களும் எக்ஸ்ட்ராடினரி விஷயங்களாக மாறுது. எனி ஆர்டினரி திங் கேன் பி அன் எக்ஸ்ட்ராடினரி திங். உதாரணமாக நான் வந்து இப்போ வந்து அம்பேத்கர் பதம் நடக்குது சென்னையில். அம்பேத்கர் மணிமண்டபத்தில் வருஷம் நடக்குது. நான் ஒரு கடந்த 8 ஆண்டுகளாக நான் போயிட்டே இருக்கேன். இங்கே கடந்த 3 ஆண்டுகளாக நான் பண்ணுறேன், இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன். அதை கேட்டே எடுக்க மாட்டேன் நான். அங்கே யார் வராங்க, என்ன பண்ணுறாங்கன்றதை வந்து அதை எடுக்கிறேன். அது ஒரு உலகம். எந்த விதமான அரசோட முயற்சியோ அமைப்போட முயற்சியோ எல்லாம் மக்களே வராங்க தானா. ஆயிரக்கணக்கில் பேர் வந்து அங்கே வந்து அம்பேத்கருக்கு மரியாதை செஞ்சுட்டு அம்பேத்கர் பாடலை பாடிட்டு சந்திச்சுட்டு போகிறாங்க. அது ஒரு கேதரிங். அந்த கேதரிங் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பார்க்குறேன். அதை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். அது ஒரு வீடியோ போடுறேன். அதில் வந்து ஒவ்வொரு வருஷமும் 3 வீடியோ போட்டிருக்கேன் நான். இப்போ நானே பார்க்குறேன், அந்த இடம் மாறிட்டுருக்கு. அந்த இடத்தோட தன்மை மாறுது 3 வருஷத்தில். ஆடியன்ஸுமே என்ன சொல்கிறாங்க, சார் போன வருஷம் இந்த வீடியோவோட இந்த வருஷம் நீங்கள் வேறு விஷயம் எடுத்துருக்கீங்களே அப்படின்னு என்ன சொல்கிறாங்க. ஸோ என்னோட பார்வையும் மாறி இருக்கு.
இது மாதிரி வந்து ஒரு அன்றாட நடக்கிற விஷயங்களை நம்ம வந்து படம் எடுக்கணும். அதில் ஒரு கதை இருக்குது, அதில் ஒரு நமக்கு வந்து ஒரு செய்தி இருக்குது, அனுபவம் இருக்குது அப்படின்றத நான் வந்து இந்த மொபைல் ஃபோன் ஃபில்ம் மேக்கிங் மூலமாக வலியுறுத்த விரும்புகிறேன். ஆவணப்படத்திற்கு ஊடகங்கள் உரிய முக்கியத்துவம் தருகுதா சார்? இல்லை, தரல. தூர்தர்ஷனில் அவங்களே படம் ப்ரொடியூஸ் பண்ணி போட்டாங்க. அது கூட 11 மணிக்கு மேலே போட்டாங்க, ராத்திரிலாம் தூங்கின பிறகு. ஒரு காலத்தில் தூர்தர்ஷன் மட்டும் தான் இருந்துச்சு அப்போ. அப்புறம் இன்னொரு தனியார் தொலைக்காட்சியில் மறுபடியும் இரவில் போட்டாங்க. அப்புறம் சில தனியார் தொலைக்காட்சியில் செய்தியையும் டாக்குமெண்ட்ரியும் கலந்து எடுத்தாங்க. அது செய்தி மாதிரி இருக்க, டாக்குமெண்ட்ரி இருக்காது, கலந்து எடுத்தாங்க. நிறைய எடுத்தாங்க, தொலைக்காட்சியில் நிறைய எடுத்தாங்க. அது வந்து ஒரு நியூஸ் ப்ரோக்ராம் மாதிரி இருக்கும், டாக்குமெண்ட்ரி மாதிரி இருக்கும், கலவையாக இருக்கும். அதை நீங்கள் டெலிவிஷன் டாக்குமெண்ட்ரின்னு சொல்லலாம். அது ஒரு பீரியட் இருந்துச்சு. ஆனால் அது இப்போ இல்லை, இப்போ குறைஞ்சி போச்சு. டாக்குமெண்ட்ரி ஆல்மோஸ்ட் இல்லை. ஆனால் டிவிக்காரங்க குறிப்பாக இப்போ வந்திருக்கிற சோசியல் மீடியாவில் வந்த பிறகு, யூடியூப் சேனல் வந்த பிறகு, டிஜிட்டல் மீடியா வந்த பிறகு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. தனியார் யூடியூப் சேனலில் நினைக்கிறேன் ஒரு டிஜிட்டல் மீடியாவில் தாசா மக்கான் பற்றி ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க. அது பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. தாசா மக்கான்னு ஒரு இடம் இங்கே சென்னையில் இருக்குது, வேப்பேரி பக்கத்தில் இருக்கிற ஒரு இடம். அங்கே வந்து ஒரு பீஃப் பிரியாணி ஃபேமஸ். இந்த இடம், அந்த இடம் வந்து அந்த அப்படி ஒரு இடம் இருக்குன்றது நிறைய பேர் தெரியாது. டிஜிட்டல் மீடியாவில் தான் வெளியே வந்துச்சு. அந்த அவங்க எடுத்த ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் நல்லா எடுத்துருந்தாங்க. ஸோ அது மாதிரி புதிய வடிவத்துக்கு வந்துட்டு இருக்கு இப்போ. ஆனால் இன்னும் நம்மகிட்ட இருக்கிற கதைகள் அவ்வளோ இருக்குது. ஆனால் போதுமான படங்கள் நம்ம இன்னும் எடுக்கிறது இல்லை. அது ரெடிமேடாக நம்ம கையில் இருக்குது. ஆனால் அதை நம்ம வந்து போதுமான அளவுக்கு நம்ம வந்து பயன்படுத்தலை. ரெண்டு விஷயம் இருக்குது. அதாவது ரிசோர்ஸ் இருக்குது, நம்ம பயன்படுத்தாமல் இருக்கோம். தேவை இருக்குது, அதை பூர்த்தி பண்ணாமல் இருக்கோம். ரெண்டும் இருக்குது டாக்குமெண்ட்ரி பொறுத்த வரைக்கும். சார், நீங்கள் ஒரு ஆக்டிவிஸ்டாக இருக்கனால இந்த கேள்வி கேட்குறேன். தமிழ் அரசியலில் மேலும் ஒரு நடிகர் விஜய் அரசியல் வருவது குறித்து உங்கள் கருத்து சார்? அதாவது ஒரு எம்ஜிஆர் காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு நடிகரை வந்து நம்ம வச்சுட்டே இருப்பாங்க. இதுதானே சார், இவர் யார் சார், இவர் யார் சார், இவரை பற்றி என்ன, அவரை பற்றி என்ன, இவர் வந்துடுவார், அவர் வந்துடுவார், இவர் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நமக்கு வந்து அப்படி ஒரு பெரிய நம்ம சினிமாக்காரனை பார்த்து மயங்கிடுவோம்னு நினைக்கிறாங்க. இப்போலாம் யாருமே ஜெயிக்கலைங்க. ஒரு கணிசமான வெற்றி தான் பட முடியும். அவங்களுக்குன்னு ஒரு இங்கே தமிழ்நாட்டுக்கும் அரசியல் இருக்குது, சமூக நீதி அரசியல், ரொம்ப துணிச்சலான தனித்துவமான அரசியல் இது. தமிழ் தேசியம், இடதுசாரி அரசியல், திராவிட அரசியல்லாம் கலந்த ஒரு கலவையாக இங்கே இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற யார் வேணால் வரலாம். நீங்கள் நாடக நடிகர் இருக்கலாம், சினிமா நடிகர் இருக்கலாம், மியூசிக் டைரக்டராக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். இதுதான் அரசியல். இதுக்குள்ளே ஏதாவது வேலை செய்ய முடியுமான்னு பாருங்கள். இதை நான் காலி பண்ணுவேன், இவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. நாங்கள் வந்து இது வந்து ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ஃபார்முலா. அதாவது சும்மா ஒரு கனவுல ஒருத்தர் உட்காந்து வந்து நான் அதை சாதிக்க போகிறேன், இதை சாதிக்க போகிறேன்னு சொன்ன அரசியல் கிடையாது. சொல்லி காமிச்ச அரசியல் இது. ப்ரூவ் பண்ண அரசியல். எவ்வளவோ சோதனைகள் வந்தால் கூட 50 ஆண்டுகளில் நம்ம வந்து 2 கட்சிகள் ஆண்டா கூட, அவங்களும் அவங்க மோதிக்கிட்டா கூட, திட்டினா கூட, தமிழ்நாடு வந்து இப்போ வந்து இந்தியாவிலேயே முக்கியமான ஒரு வளர்ந்த மாநிலம் இது. பொருளாதார ரீதியாகவும் சரி, மனித வள மேம்பாட்டிலையும் சரி, அமைதி, ஹெல்த்து, எஜுகேஷன் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து முக்கியமான ஒரு வெல் டெவலப்டு ஸ்டேட். இது ஏன் சாத்தியம்னா இந்த 50 ஆண்டு திராவிட ஆட்சி தான் சாத்தியம். இதை வந்து நீ காலி பண்ணுறதுக்கு நான் அங்கேருந்து வருவேன், இங்கேருந்து வரேன், எங்கேருந்து வேணா வாங்க, ஆனால் இதை புரிஞ்சுக்கோங்க. இதுதான் அரசியல். இதுக்குள்ளே இருக்கிற கேப்புகளை நீங்கள் நிரப்ப முடியுமா பாருங்கள். இதுக்குள்ளே போதாமை சுட்டி காமிங்க, இதை சரி பண்ணலான்னு சொல்லி இதை நான் காலி பண்ணுவேன், நான் புதுசாக ஒன்று சொல்லுவேன்லாம் கிடையவே கிடையாது. இவங்க சினிமாக்காரங்களை இறக்குறதே அதுக்கு தான். உங்களுக்கு எந்த அரசியலும் கிடையாது, யாராக காமிச்சா நீங்கள் மயங்கிடுவீங்க. யார் ஜெயிச்சிருக்கா சமீபத்தில்? யாருமே கிடையாது. யார் வேணால் வரலாம், வரட்டும், காசு இருந்தால் செலவழிக்கட்டும், சந்தோஷம் நம்ம அனுபவிப்போம். அதை சினிமாக்காரங்க எப்போ வேணால் நம்ம வரவேற்கிறது, யார் வேணால் வரலாம். இவர்கள் தான் நான் செய்கிற வேலையை உணர்த்துகிறார்கள் அப்படின்னா இந்த இவர்கள் உங்களுக்கு யாராக இருக்கும்? ஒரு 4 பேரை சொல்லுவேன். ஒன்று வந்து நான் என்னோட கன்சிஸ்டன்ட் ஒர்க்கில் முதல்ல நேரடியான பெனிஃபிட் அடைகிறவங்க வந்து ஃபில்ம் மேக்கர்ஸ் தான், இந்தியன் ஃபில்ம் மேக்கர்ஸ் தான். அதை நான் வந்து அவங்க என்னை பார்க்குறது, பேசுகிறது, என்னோட அழைப்புக்கு அவங்க பதில் சொல்கிறது, என் கூட தொடர்பில் இருக்கிறதுலாம் வந்து நான் கவனிக்கிறேன். எம்எல்ஏ அவங்க காட்டுற அன்புல தான் எனக்கு புரியுது. ஏன்னா அவங்க எடுக்கிற படத்தை நான் வந்து என்னோட படமாக நினச்சி நான் திரையிடுறேன். அது ரொம்ப வெகு சிலர் இந்தியாவில் செய்கிறாங்க. ஏன்னா நானே ஒரு ஃபில்ம் மேக்கரு. அப்போ என்னோட படத்தை போகிறதுக்கு எனக்கு நேரம் இல்லைன்னு நான் சொல்லலாம்ல. அப்படி இல்லை, என்னோட படமும் உங்கள் படமும் ஒரே படம் தான். நான் சொன்ன அரசியல் ரீதியாக உங்கள் படத்தில் எனக்கு உடன்பாடு இருக்குது, அதனால் அது ஏன் படம் தான், நான் ஸ்க்ரீன் பண்ணுறேன். அதனால் அவங்க ஃபில்ம் மேக்கர்ஸுக்கு நேரடியாக இதனால் ஒரு பலன் இருக்குது. அவங்க படைப்புகளை நான் வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்குறேன். அது ஒரு முக்கியமான ஒரு அவங்ககிட்ட எனக்கு ஒரு அவங்க ஒரு ஃபோர்ஸ்.
ஏன்னா அவங்க தே மேக் வெரி குட் ஃபிலிம்ஸ். இந்தியாவில் நல்ல படம் எடுக்கிறாங்க இந்தியா உங்களுக்கு. இப்போது பா ரஞ்சித் வந்து நீலம் ப்ரொடக்ஷன் சார்பாக நிறைய படம் எடுக்கிறாரு, டாக்குமெண்ட்ரி எடுத்துருக்காரு. டாக்குமெண்ட்ரி அவரே ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, அவர் சப்போர்ட்டும் பண்ணுறாரு. அந்த படம் ரொம்ப முக்கியமான படங்கள், நல்ல நல்ல படம் எடுக்கிறாங்க. ஸோ இது மாதிரி படங்கள் எடுக்கப்படுது. ஸோ தெர் ஆர் குட் ஃபில்ம்ஸ். அந்த படங்களை நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டிய தேவை இருக்குது. அதனால் அவங்க ஒரு காரணம். ஓகே சார். அப்புறம் ஆடியன்ஸ், நான் சொன்னேன் இல்லையா, ஆடியன்ஸு. அப்புறம் அந்த படங்களை திரையிடுற அமைப்புகள், நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், தொழிற்சங்கங்கள், பண்பாட்டு அமைப்புகள், இவங்கெல்லாம் நம்ம வந்து கூப்பிட்றாங்கல்ல. அப்போ அவங்க தேவை இருக்குது. எனக்கு அதாவது நான் வந்து ஒரு ஃபெஸ்ட் நடத்த வச்சுங்களேன், நான் வந்து ஒரு அரங்கு புக் பண்ணோம், எக்யூப்மெண்ட் கொண்டு போகணும், படங்கள் கொண்டு போகணும், விளம்பரம் பண்ணணும், ஆடியன்ஸ் கொண்டு வரணும், டீ பிஸ்கட் வரைக்கும் ஏற்பாடு பண்ணுவாங்க. இது அவங்க எல்லா தேவையும் அவங்க எடுத்துக்கிறாங்க. நான் படம் மட்டும் கொண்டு போனால் போதும். அப்போ அவ்வளோ அவங்க முயற்சி பண்ணுறாங்க. கோ பேசஞ்சர்ஸ் எனக்கு அவங்க ரொம்ப முக்கியம். அவங்க முக்கியமான காரணம். அவங்க தே கன்சிஸ்டன்ட்லி சப்போர்ட் மீ, அதை கன்சிஸ்டன்ட்லி இன்வைட் மீ. இப்போ கேரளா என்னை கூப்பிட்டாங்கல்ல, அடுத்த வாரம் நான் பாண்டிச்சேரிக்கு போகிறேன். அதுக்கு அடுத்த வாரம் நான் முதல் மாதம் ஒரே நாள் நான் திருச்சூருக்கும் போகிறேன். திருச்சூர்லேயும் எனக்கு அழைப்பு இருக்குது, பெங்களூர்லேயும் அழைப்பு இருக்குது. ஸோ தி இன்வைட் மீ. அதுவும் அவங்க ஒரு முக்கியமான காரணம். கோ ஆர்கனைசர்ஸ் அவங்க ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் ஆடியன்ஸு கன்சிஸ்டண்டாக வராங்க. அவங்க வந்து பார்க்குறாங்க படம். 1000 பேர் 2000 பேர் வரலைன்னா கூட கன்சிடபிள் நம்பர் மக்கள் வராங்க, கணிசமான அளவில் மக்கள் வராங்க. அதுவும் நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இந்த 3 தான் நமக்கு முக்கியமான ஒரு ஃபேக்டர்ஸ். இவங்க 3 பேர் இருக்க வரைக்கும் தொடர்ந்து வேலை செய்யலாம். டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் மேக்கிங்கை வந்து நம்ம கெரியராக சூஸ் பண்ணிக்கலாமா? அதாவது இப்போது அதுக்கான நல்ல சந்தர்ப்பம் இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ குறிப்பாக ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்த பிறகு அது ஒரு பெரிய மக்கள் வந்து டாக்குமெண்ட்ரி பார்க்குறதுக்கான ஒரு சாத்தியம் இருக்குது இப்போ ஏன்னா நீங்கள் வந்து அது வந்து உங்கள் முன்னாடி இருக்குது. நீங்கள் வந்து எங்கேயும் தேடி போவேனா, நீங்கள் ப்ரௌஸ் பண்ணுறாவே வந்துடுது, படம் இருக்குது, டாக்குமெண்ட்ரி இருக்குது. அது ஏதோ ஒரு படம் உங்களுக்கு தெரிஞ்சது தெரியாது, உங்களுக்கு பிடிக்காத ஸ்டைலில் என்னமோ ஒரு படங்கள் இருக்குது. அப்போது டாக்குமெண்ட்ரி முன்னாடி ஆடியன்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ டாக்குமெண்ட்ரி எடுப்பதற்கான முன்பை விட இப்போ சாத்தியம் அதிகம். நாம் வந்து ஒரு தமிழ் சினிமாவில் வந்து ஒரு கிராஸ் ரோடில் இருக்கும். இப்போ பழைய படம் ரிலீஸ் பண்ணுற அளவுக்கு இருக்குது சூழல். இப்போ ரீரிலீஸ் பண்ணுறாங்கல்ல. அப்போ என்ன அர்த்தம்னா இங்கே ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது. மலையாள படம் ஓடுது, பழைய படம் ஓடுதுன்னா என்ன அர்த்தம்னா இங்கே மேட்ரு ஒன்றும் இல்லை. இங்கே ஏதோ ஒரு நெருக்கடி இருக்குது, அவங்ககிட்ட ஏதோ ஒரு குழப்பம் இருக்குங்க, அவங்ககிட்ட அடுத்த ஸ்டெப் போகிறதுக்கான ஒரு சிக்கல் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து யோசிக்கலாம். இவங்க வந்து டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் மேக்கிங் யோசிக்கலாம். நீங்கள் வந்து உதாரணமாக நான் சொல்லுவேன்ல, இசைஞானி இளையராஜா பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபில்ம் வேணும், அது தியேட்டர் ரிலீஸ் பண்ணணும். நம்ம ஏன் பார்க்கக்கூடாது? அதையே நம்ம டிவியில் பார்க்கணும், அதையே ஃபோனில் பார்க்கணும். கலைஞரை பற்றி, பெரியாரை பற்றி டாக்குமெண்ட்ரி எடுக்கணும், அது தியேட்டர் ரிலீஸ் பண்ணணும், மக்கள் வந்து காசு கொடுத்து பார்க்கணும். அதை இவங்களாம் நமக்கு முக்கியமான ஆட்கள், நம்ம வாழ்க்கையில் முக்கியமான அங்கம் வகிச்சவங்க. அவங்க கலைஞர் இல்லாமல், இசைஞானி இல்லாமல், வடிவேலு இல்லாமல் என்ன நாள், ஒரு நாள் போயிருமா நமக்கு 3 பேர் இல்லாமல்? இப்போ நிறைய பேர் இருக்காங்க. இது மாதிரி எத்தனையோ ஐகான்ஸ் நமக்கு இருக்காங்க. அந்த ஐகான்ஸ் படம் எடுக்கணும். அதெல்லாம் நமக்கு ஒரு புதிய இந்த ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து யோசிக்கணும். கதையை எங்கெல்லாம் போய் தேடிட்டு மண்டையை உடைச்சிட்டு இருக்கிறதுல. ஏன்னா வெளிநாட்டில் எல்லா ஃபில்ம் மேக்கர்ஸுமே டாக்குமெண்ட் எடுக்கிறாங்களே. இவங்க கொண்டாடுற ஸ்பீல்பர்க் அவர் டாக்குமெண்ட் எடுத்திருக்காரு, மார்ட்டின் ஸ்கார்சி டாக்குமெண்ட் எடுத்திருக்காரு, எல்லாம் எடுத்திருக்காங்க. இவங்க யாரெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் படம் எடுக்கிறாங்களோ அவங்களாம் டாக்குமெண்ட் எடுத்திருக்காங்க. இப்போ இவங்க டாக்குமெண்ட் எடுக்கணும். இவங்கள்ட்ட காசு இருக்குது, ஆக்சஸ் இருக்குது, டேலண்ட் இருக்குது, எக்யூப்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இவங்க நினச்சா ஒரு 20 லட்சம் 30 லட்சத்துலாம் டாக்குமெண்ட் எடுக்க முடியும். இவங்க பட்ஜெட்டுக்கு ரொம்ப சின்னது. ஸோ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. டாக்குமெண்ட்ரி ஒரு முக்கியமான நல்ல ஒரு கெரியராக இருக்கிறதுன்னு நான் பார்க்குறேன். இவ்வளோ நேரம் ஹம்பிளா ரொம்ப தெளிவாக பதில் சொன்னதுக்காக ரொம்ப தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி.